Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. இப்போ முருக பக்தர் கூட்டம்ங்கிறது ஒரு இந்து ஒற்றுமைக்காக செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதை அமித்ஷா செய்திருக்கிறாரு. தமிழிசைக்கு தகுதினா மோடி லாயலிஸ்ட். நயினாருக்கு தகுதி மேட்டர் இல்லைங்க. நயினார் நாமினேஷன் ஓகே, பட் அண்ணாமலை ரிமூவல் தான் அங்கே பிரச்சனை. எனிதிங் தட் பில்ட் அப்பான் காஸ்டிசம் வில் கிராக் டவுன்ங்கிற அம்பேத்கர் வார்த்தையை புரிஞ்ச ஒரு அண்ணாமலை மோடி எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஏமாந்து போய் கூடாதுங்க. அதை பற்றி கவலைப்படாதவங்க யாருங்கிறது மோடிக்கும் தெரியும். கமலஹாசனையும் தினகரனையும் பலகீனப்படுத்தின மாதிரி சீமான் விஜயையும் பலகீனப்படுத்தி பெரிய அளவு வருவார். 17% வாக்கு உறுதியாக வருவார். எளிய மக்களுக்காக நின்று சீமான் போராடுறாரு. 2 பணக்கார டைரக்டருக்கு பிள்ளையான விஜய் இந்த எளிய மக்களின் நலன் எதையுமே புரியாதவராக இருக்கிறார். ரெட்டலையும் உதயசூரனும் குக்கரில் வச்சு அவிச்சவர் ஆர்கேனாரில் சாதாரண ஆளா தினகரன் எப்படி பலகீனப்படுத்தினார் தெரியுமா? சீமான் தினகரனுக்கே அது தெரியாது. எமர்ஜென்சியை கொண்டு வந்து நாட்டையே கெடுத்த காங்கிரஸுக்கு இங்கே 9-10 சீட்டு ஸ்டாலினால வருதுங்கிறதா நமக்கும் மோடிக்கும் கரிசனமா இருக்கு. இது யாரையும் நான் குறை சொல்லலை. 98க்கு மேலே 99ல் திமுகவோட கூட்டணி போகாமல் இருந்தாலே வளர்ந்துருக்கலாம். Attempt is going on. Efforts never fail. Wait and watch. Taste the Daily. சார் வணக்கம் சார். வணக்கம் யா சார். சார், மதுரையில் பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை பாஜக அமித்ஷா தலைமையில் முடிச்சிருக்காங்க. நீங்கள் கடந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம் நிறைய விஷயங்கள். நயினார் தலைமையா அண்ணாமலை தலைமையான்னு சொல்லி நம்ம பேசியிருக்கோம். மீண்டும் அதை உறுதி செய்கிற விதமாக அண்ணாமலையுடைய தலைமை லீடர்ஷிப், குட் லீடர்ஷிப்னு சொல்லிட்டு அந்த கூட்டம் காமிச்சிருக்கு. முதல்ல இந்த தலைமையிலேருந்து நம்ம ஆரம்பிப்போம் சார். அண்ணாமலையை நீக்கும் போது நயினார் நாகேந்திரனை போட்டது நல்ல முடிவு. அது நயினார் நாகேந்திரன் 30% வாக்கை ராமநாதபுரத்தில் தாண்டியிருக்காரு. நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில் 30% வாக்கை தாண்டியிருக்கிறாரு. கட்சி இந்து நாடார்கள் மட்டும் இருந்த கட்சியை முக்குலத்தோற்ற கொண்டு போயிருக்காரு நயினார் நாகேந்திரன். ஸோ நம்ம நியாயமாக நேர்மையாக முதல்ல அதை ஒத்துக்கணும். சப்போஸ் நீங்கள் சொர்ணத்தேவர் அந்த தியாகி அவருக்கு மகன் குமார் பாண்டியன் அந்த மாட்டருக்கும் அந்த முஸ்லீம் சகோதரர்கள் அந்த மாட்டருக்கும் ஒரு பெரிய அளவுக்கு கோயம்புத்தூர் மாதிரியோ கன்னியாகுமரி மாதிரியோ நெல்லை மாவட்டத்தில் வராதது காரணம் அந்த முஸ்லீம் சகோதரர்கள் ஜாதி கலவரமாட்டே அந்த அன்வர் பாலசிங்கம் அந்த கூட்டத்தில் இது மத கலவரம் இல்லைங்க, ஜாதி கலவரம். அதனால் இது மத கலவரமாக தென்காசியை தாண்டி பண்பொழிலுக்கோ பாளையங்கோட்டைக்கோ எங்கேயும் பரவாது அப்படின்னு ஒரு கருத்தை நெல்லை மாவட்டத்தில் அன்வர் பாலசிங்கம், முதல்வர் சரித்திரமும் வீரர் வேலுச்சாமி நாடாரும் கருப்பாய் என்ற நூர்ஜஹான் இந்த நாவலெல்லாம் எழுதின அந்த தம்பி, அந்த மதமாற்றம் நவ் முஸ்லீம் பல இதுகளெல்லாம் பண்ண தம்பி அந்த அமைதி கூட்டத்தில் அவன் பேசுனது இது மத கலவரம் இல்லை, ஜாதி கலவரம் புரியும்னு நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கு கன்னியாகுமரி அரசியல் சூழ்நிலை வேற, கோயம்புத்தூர் அரசியல் சூழ்நிலை மேலே நெல்லை மாவட்ட அரசியல் சூழ்நிலை வேற. இப்போ முருக பக்தர் கூட்டம்ங்கிறது ஒரு இந்து ஒற்றுமைக்காக செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதை அமித்ஷா செய்திருக்கிறாரு. இதுல நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக அல்ல. அண்ணாமலை மாற்றும் போது தகுதியானவர் நயினார் நாகேந்திரன் தான். வானதிக்கு ஒரு தகுதினா கமலஹாசனை தோக்கடிச்சது. இவங்க சீனிவாசன் ப்ரொஃபஸருக்கு ஒரு தகுதினா மதுரையில் 2வது வந்தது. தமிழிசைக்கு தகுதினா மோடி லாயலிஸ்ட். இன்னொருத்தருனா சசிகலா குடும்பத்துக்கிட்ட அப்படி காம்ப்ரமைஸ் ஆயிருப்பாங்க. மோடி லாயலிஸ்ட், மோடிக்கு எண்ண ஓட்டத்தை நிறைவேற்றினது. பொன் ராதாகிருஷ்ணனுக்கு தகுதினா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல கட்சி அவர். இப்படி இருக்கவங்க மத்தியில் நெல்லை மாவட்டத்தில் இந்து நாடார்களை தாண்டி கட்சியோட பேஸை எக்ஸ்பேண்ட் பண்ண ஒரு நயினார் நாகேந்திரன். ராமநாதபுரத்தில் 30%க்கு மேலே வாக்கெடுத்து 2 மக்களவை தொகுதிக்குள்ள 30%த்தில் வாக்கெடுத்த தகுதியை காட்டினவர். ஸோ நயினாருக்கு தகுதி மேட்டர் இல்லைங்க. நயினார் நாமினேஷன் ஓகே, பட் அண்ணாமலை ரிமூவல் தான் அங்கே பிரச்சனை. நீங்கள் அதில் குழப்பிவிடக்கூடாது. நாடார் மரவர்னு அதை ட்விஸ்ட் பண்ணி யாரும் அதை குளிர்காய நினைக்காண்டாம். இது அண்ணாமலை ரிமூவல் தான் மேட்ரு. அண்ணாமலையை ரிமூவ் பண்ணதை பொன்னார் தமிழிசையை விட அண்ணாமலையை லீடரா இந்து நாடார்கள் ஏற்றுக்கிறாங்க. சர்வே எடுப்போம். ரங்கராஜ் பாண்டேயும் ஜேவிசி சிறராமும் கூடங்குளம் பவர்ஃபுல் இந்து நாடார் பெல்ட்டு அவங்க அண்ணாமலையை தலைவராக சொல்கிறாங்களா, தமிழிசை பொன்னார தலைவராக சொல்கிறாங்களா பாஜகவுக்கு? பாவம் கண்ணங்குளம் என் ஊர் தான். அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் வச்ச அந்த போர்டுக்கு முன்னாடி தான் அசம்பிளி எலெக்ஷனில் நான் போயிட்டு வந்தேன். யாருக்கு ஓட்டு போடணும்னு கேட்டோம்னா மோடி பிரதமர் அதுக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் சொல்லிட்டு வந்தேன். அது வேற நான் எங்கள் ஊரில் நயினாருக்கு எதிராக ஓட்டு கேட்டேன்னு சொல்லக்கூடியவனு இருக்கான். கிடையாது. என் மச்சின பஞ்சாயத்து தலைவர் அவன் திமுககாரன். எங்கள் ஊரில் வந்தவங்கள்ட்ட மோடி பிரதமருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். எங்கள் ஊரில் அன்றைக்கி போய் கேட்போம் கண்ணங்குளத்தில், அவன் தமிழிசை பொன்னார் பாஜக தலைவரா இல்லை அண்ணாமலை பாஜக தலைவரான்னா அண்ணாமலை தான் பாஜகவுக்கு தலைவராக இருக்கணும். அதாவது முகம் இன்னைக்கு பிரசிடெண்ட்டாக நயினார் இருக்கார், அது வேற. அண்ணாமலை தான் பாஜக தலைவராக இருக்குன்னு சொல்லுவான். செட்டிகுளத்தில் கேட்போம்,
அந்த சவுந்தரராஜன் எக்ஸ்எம்பி அவருக்கு ஊர் கேட்போம். அதுதான் ரிசல்ட்டாக இருக்கும். சிதம்பரபுரத்தில் கேட்போம். எந்த ஒரு இந்து நாடார் ஊரில் பாஜக சப்போர்ட்டையும் போய் கேட்போம். அவன் பாஜக வந்து மிலிட்டண்டாக இருக்கணும். ஐயா தாளிங்க நாடாருக்கு பிறகு ஒரு மிலிட்டண்டான தலைவராக இந்து முன்னணியில் பார்த்த பிறகு நம்ம அண்ணாமலையை தான் பார்த்தோம்னு சொல்லுவான். இதே உணர்வு தான் அண்ணாமலை கொண்டு வந்த கள்ளர் மறவர் அகமுடையார்களுக்கும். இந்த இடம் தான் முக்கியமான இடம். பாஜகவுக்குள்ள நாடார்களையும் மறவர்களையும் தன் தலைமைக்கு ஏற்ப அண்ணாமலையால் கொண்டு வர முடியுது. அதனால தான் அந்த கூட்டம் அப்படி ஆர்ப்பரிச்சுது. எப்படி இந்த ஓட்டை எடுத்தார் அண்ணாமலை? எடப்பாடி வந்து சசிகலாட்ட இருந்து தட்டி பறித்து பன்னீரை தள்ளி விட்டுட்டு கிராப்பர் ஆயிட்டாரு. எனிதிங் தட் பில்ட் அப்பான் காஸ்டிசம் வில் கிராக் டவுனுங்கிற அம்பேத்கர் வார்த்தையை புரிஞ்ச ஒரு அண்ணாமலை. அதனால தான் எடப்பாடி அடித்து இந்த கட்சி முக்குலத்தோர் கையில், கள்ளர் தினகரன் கையிலையும், மறவர் பன்னீர்செல்வம் கையிலையும் வருன்னு முக்குலத்தோருக்கு ஒரு ஆஸ்பிரேஷனை கொடுத்து 18% வாக்கெடுத்தார். இல்லைன்னு யாராவது சொல்லிட்டு பசும்பன் தேவரையா அதிரடிக்கு பெருஞ்சர் அண்ணா பெருந்தகையே 5 ஓடிட்டாருங்கிற கருத்தை சொல்லி எடுத்தார். எனக்கு அதில் மாறுபட்ட கருத்து இருக்குது. இப்போ அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சேம் சைடு கோல் இப்போ தேவையில்லை. பட் அதை சொல்லி தான் அந்த ஓட்டை அண்ணாமலை எடுத்தார். ஸோ அந்த முக்குலத்தோர் இளைஞர்கள் இன்னைக்கு அண்ணாமலையை தான் கைத்தட்டி கொண்டாடுறாங்க. அந்த கைத்தட்டி அண்ணாமலைக்கு நின்னதில் முக்குலத்தோரும் நாடாரும் சேர்ந்து தான் இந்துன்னு அண்ணாமலைக்கு அந்த கைத்தட்டலை கொடுக்குறான். திமுகங்கிற பெரிய முதலைய எதிர்க்கிறதுல வந்து இவங்களுக்கு பாதிப்படையாதா இப்போ இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள்? எங்க அண்ணாமலைங்கிறவரு பைரன் சிங் சகாவாத் மாதிரி. ஏன் இந்த கேள்வியை நான் திருப்பி கேட்குறேன் அப்படின்னா, இந்த விஷயத்தை அதாவது அண்ணாமலையை வந்து ஒரு ஃபோர்ஸ் டிபெண்டாக வச்சுக்கிட்டு பேசக்கூடிய நபர்கள் பாஜகவுடைய இந்த கூட்டணியையும் பாஜகவையும் தர்மத்தையும் வந்து திசை திருப்புறாங்கன்னு சொல்லி ஒரு சில நபர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எங்க என்ன மேல எவன் வேணாலும் குற்றம் சாட்டுங்க. என்ன ரவீந்திரன் துரைசாமி யாருன்னு தெரியும். அது பிஎம்ஓக்கு என்ன தெரியும். எனக்கு நோக்கம் 29 மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் டீச்சிங் எடப்பாடி பழனிசாமி 24 காலவாரி விட்ட மாதிரி காலவாரி விட்டு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. மோடி அவர்கிட்ட ஏமாந்து போய் நிற்கக்கூடாது. மோடி எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஏமாந்து போய் கூடாதுங்க. மோடியை நீச்சுன்னா எங்களுக்கு தான் வலிக்கும். தமிழ்நாட்டில் வேற எவருக்கும் வலிக்கல. அதனால மோடி ஏமாந்து போய் நிற்கக்கூடியங்கிறதுலையும் தெளிவாக நிற்கிறது நாங்கள் தான். எடப்பாடி 2024 ஏமாத்திட்டு போனாரா இல்லையா? 330 சீட்டு வரும், 3வது முறை மோடி பிரதமராக வருவார்னு சொல்லிட்டு கடைசியில் டிச் பண்ணிட்டு போனாரா இல்லையா? மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங்னா தமிழ்நாட்டில் யாரு? சசிகலாவில் இருந்து 50-50 இருந்த ஓபிஎஸ்ல இருந்து இன்னைக்கு அண்ணாமலையை பதவி நீக்கினா கூட்டணிக்கு வரும்னு வந்திருக்கிறாரு. அண்ணாமலை பதவி நீக்கியாச்சு. அவருக்கு அஜெண்டா ஃபில்ஃபில் ஆயாச்சு. நாளைக்கு 29 அவர் மோடியை டிச் பண்ணாமல் இருக்கணும்னா ஒன் மஸ்ட் பி வெரி அலர்ட் இன் பொலிட்டிக்ஸ். சஞ்சய் ரெட்டியை ப்ரப்போஸ் பண்ண இந்திரா காந்தி தான் கிரிக்கு ஒர்க் பண்ணாங்க. இது மோடிக்கு தெரியும், பிஎம்ஓக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். ஸோ 10% வாக்குகள் பாஜக 2026 ப்ரூவ் பண்ணி ஆகணும். அண்ணாமலை எடுத்த 1.4 வெர்சஸ் 18 என்டிஏ ஓட்டை சேர்க்கல. பாமக ஓட்டு, மற்ற குக்கர் ஓட்டு, பலாப்பழ ஓட்டை சேர்க்கல. தாமரையில் எடுத்த 11.4, ரெட்டையில் எடுத்த 19.4. இதுக்குள்ள ரேஷியோ படி குறைஞ்சபட்சம் 2 ரெட்டலைக்கு 1 தாமரை ஓட்டு சீட்டு வாங்கி ஆகணும். அண்ணாமலை இதை சாதிப்பாரு. இதை சாதிச்சாதான் 10% ஓட்டு எடுத்தாதான் 2029 மோடியை வந்து யாரும் டிச் பண்ணாம கரெக்டான ஒரு அலையன்ஸ் மோடி கிடைக்கும். யாரும் என்னவும் சொல்லட்டு, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. பிஎம்ஓக்கு தெரியும் ரவீந்திரன் துரைசாமி யாரு. ரவீந்திரன் துரைசாமியை தவிர மோடியை நீச்சுன்னு சொன்னதுக்கு எவனாவது தமிழ் மண்ணில் திட்டிருக்கானா? யாராவது? மணிசங்கரை லீச்சி எச்சிப்பய மணிசங்கர்னு சொன்னேன். பிரியங்கா காந்தி, இந்திரா காந்திக்கு பேத்தி, சோனியா காந்திக்கு மகா, அவளையும் அந்த வார்த்தையில நான் திட்டினேன். ஏன்? மோடியை நீச்சுன்னு திட்டினதுக்காக. எந்த பாஜக காரன் தமிழ்நாட்டில் அதை திட்டிருப்பான் சொல்லுங்க, லிஸ்ட் எடுங்க. பிஎம்ஓக்கு தெரியும் ரவீந்திரன் துரைசாமியை. மோடி 29 ஏமாந்துடக்கூடாதுங்கிறது எங்க நோக்கம். அதுக்கு 11.4% அண்ணாமலை முகமா எடுத்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டுக்குரிய சீட்டை வாங்கணும்னு இங்க நோக்கம். அதுக்கு தான் நாங்க பாடுபட்டு இருக்கோம். சும்மா டாம் டிக்கன் ஹெரி என்ன பற்றி சொல்றதை பற்றியெல்லாம் ஐ டோன்ட் கேர். தமிழ்நாட்டில் வந்து இடி வந்தாலும் சரி, மோடி வந்தாலும் சரி, சாக்கள் வந்தாலும் சரி, எங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லி திமுக ஒரு பலமாக வந்து ஒரு விஷயத்தில் பேசுகிறாங்க அப்படின்னா என்ன மாதிரி பலம் திமுகவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஒன்றுமில்லாத நார்வேல் தோறு எங்கள் டெபாசிட் இழக்காத காங்கிரஸ் கட்சிக்கு 10 சீட்டு 9 சீட்டு திமுகவில் வருது இல்லை, அந்த பலம் தான். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? அந்த பலம் தாங்க. அந்த பலத்தை எப்படியாவது உடைக்கணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அது பாஜக சரியா பண்ணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அட்டெம்ப்ட் இஸ் கோயிங் ஆன், எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில், வெயிட் அண்ட் வாட்ச். தொடர்ந்து இந்த அமித்ஷாவா இருக்கட்டும், மோடியா இருக்கட்டும், வரவங்க எல்லாமே நார்த்தில் என்ன பாலிடிக்ஸை எடுத்துட்டு வராங்களோ அதே சவுத்தில் இது பண்ணுறாங்கல்ல. இப்போ இந்துத்துவாவாக இருக்கட்டும், மற்ற மதசாரிய அரசியல்களாக இருக்கட்டும், இந்த அரசியல் தமிழ்நாட்டில் எடுப்படாதுன்னு காலங்காலமாக தெரியுது. ஏன் திருப்பி கொண்டு வந்து இங்கே திணிச்சு திரும்பி ஏன் ஃபெயிலியர் ஆகணுங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல சார்? எங்கள் திராவிட கட்சி தானங்க அதிமுக. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் அதை 4% அனுப்புனது யாருங்க? திராவிட கட்சி தானங்க அதிமுக. திருநெல்வேலியில் அதை டெபாசிட் இழக்க வச்சது யாருங்க? திராவிட கட்சி தானங்க அதிமுக. எம்ஜிஆர் முத
ஆட்சியை பிடிச்சது புதுச்சேரியில் தானங்க. அங்கே சீமான் அவருக்கு என்ன பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இருந்தது. சீமானோட கீழே போனது எந்த கட்சிங்க அது? ஸோ அதனால் இங்கே வந்து ஒன்றும் முடியாதுன்னெலாம் ஒன்றும் இல்லை. என்ன பிரச்சனைன்னா இந்தியாவை பிடிக்கிறதுக்காக 99ல் மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய கட்சிங்கிற ஒரு பேரை எடுக்க வேண்டியது ஆகிப்போச்சு. சீமான் இன்னைக்கு போறாரு பாருங்க, என் பலம் 8 இல்லை 17 வருவன்னு போறாரு பாருங்க. இதுதான் வளர்ச்சிக்கான கரெக்டான அரசியல். தமிழ் தேசியம் திமுகவுக்கு அண்ணா திமுகவுக்கு மாற்றா மிலிட்டண்டா நிற்குது. ஈரோடு கிழக்கில் பாஜக நிற்க முடியாது, பலகீனம். அப்பவே சொன்னேன், அண்ணாமலை ரிமூவலுக்கு முன்னாடியே ஈரோடு கிழக்கில் நிற்க முடியாது, பலகீனம்னு சொன்னேன். மிலிட்டன் பார்ட்டியா 99ல் கருணாநிதியோட கூட்டணி போகாமல், திராவிட எம்பாடிமெண்ட் கருணாநிதியோட கூட்டணி போகாமல், ஜெயலலிதா அந்த கொண்டு திராவிட இது கிடையாது, பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு சொன்னவங்க தான். அவங்க கூட கூட்டணி போனது சரி. 99ல் கூட்டணி போகாமல் மிலிட்டண்டாக நின்று இருந்தால் கேரளாவில் 19% வந்திருக்கோம்ல, அதே மாதிரி இன்றைக்கி 29% தமிழ்நாட்டில் வந்திருப்போம். என்னன்னா நீங்கள் வந்து டெல்லியை பிடிக்கிறதுக்காக இது கலைஞர் கூட கூட்டணி போகிறீங்க. அப்போ எங்களுக்கு அதே 5% ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. புரியுங்க அந்த நுணுக்கத்தை? புரியுங்களா? பாமக மாதிரி மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய கட்சி மாதிரி ஆயிட்டு. அந்த இடத்துல நீங்கள் சீமான் மாதிரி தனிச்சு நின்றுக்கணும். ஒரு சேத்துல இருந்தவொடனே 8க்கு வந்துட்டாரு, நாளைக்கு 17க்கு வர போகிறாரு. ஈரோடு கிழக்கில் அவர் வந்தது 16, அவருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள ஓட்டு. அவர் தான் திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றுன்னு தெளிவாக நிற்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்குள்ள வளர்ச்சி பாதையிலே மிலிட்டண்டாக போனால் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்க முடியும். நீ தமிழ் தேசியம் வரக்கூடிய இடத்துல இந்துத்துவா வந்திருக்கும். இந்தியாவை பிடிக்கணும், டெல்லியை பிடிக்கணும், டெல்லியில் ஒரு இது வேணுங்கிற அந்த காம்ப்ரமைஸுக்காக தான் இந்த கட்சிங்க பின்னடைவு தருதே தவிர இது பெரியார் மண்ணு திராவிட மண்ணு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஏன் வாஜ்பாய் ஜெயிக்கலையா 98ல்? 99ல் வாஜ்பாய் ஜெயிக்கலையா? மோடி 19% வாக்கும் 2 சீட்டும் ஜெயிக்கலையா? இங்கே மேட்டர் என்னன்னா மிலிட்டண்டா சுரேந்திர மாதிரி களத்துக்குள்ள ஒரு தலைவர் நிற்கல, மிலிட்டண்டா பண்டிட் சஞ்சய் மாதிரி ஒரு தலைவர் நிற்கல, மிலிட்டண்டா கல்யாண் சிங் மாதிரி ஒரு தலைவர் நிற்கல, மிலிட்டண்டா எடியூரப்பா மாதிரி ஒரு தலைவர் நிற்கல. 20% ஓட்டு தேவைப்படுது இந்தியாவுக்கு. அப்போ எடப்பாடி கூட சேர்ந்திருந்தா கொஞ்சம் சீட்டு இந்தியாவை பிடிக்க வந்திருக்கும். இப்போ 240 வந்திருக்கு. எடப்பாடியும் பாஜகவும் சேர்ந்திருந்தா இங்கே ஒரு 10-15 வந்திருக்கும். அப்போ அது நமக்கு 293ங்கிறது 300க்கு மேலே போயிருக்கும் என்டிஏ. ஸோ இந்தியாவுக்காக தமிழ்நாட்டை காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்களே தவிர இது பெரியார் மண்ணு திராவிட மண்ணு அந்த மண்ணு அதனால வளர முடியாதுங்க. திமுகவுக்கே நீங்க எடுப்படாதுங்கிறீங்க. மிலிட்டண்டா நின்னா பிஜேபி வளர்ந்துருக்குங்க. சீமானைக்கு மிலிட்டண்டா நின்று தான் வளர்றாரு. அடிக்கிறாருல்ல அவரு. ஜெயலலிதா ஊழல்னு சொன்னார்ல, அண்ணாமலை ஜெயலலிதா ஊழல்னு சொல்லி தானே 18% எடுத்தாரு. பசுமன் முத்துராமலி தேவரை கண்டு அண்ணாவே பயந்து ஓடிட்டாருன்னு அண்ணாவை அடிச்சு தானே எடுத்தாரு. திராவிட கட்சி ஊழல் கட்சின்னு அதிமுக ஊழல்னு சொல்லி தானே அந்த 18 எடுத்தாரு. அதே பாதையில் சொன்னால் வளர்ந்துருக்கும். பட் டெல்லியை பிடிக்கிறதுக்காக காம்ப்ரமைஸ் எம்பிக்காக காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இது யாரையும் நான் குறை சொல்லலை. 98க்கு மேலே 99ல் திமுகவோட கூட்டணி போகாமல் இருந்தாலே வளர்ந்துருக்கலாம். ஸோ இது புரியணும், அந்த கான்செப்ட். புரியுது சார், புரியுது. இதுதான் உண்மை. நான் சொல்றது உண்மை பிஎம்ஓக்கு தெரியும், அமித்ஷாவுக்கு தெரியும். பட் கம்பல்ஷன் நெசிட்டியில் ஒரு கூட்டணி அந்த இதுன்னு போயிட்டு இருக்காங்க. என்ன இது நாம என்ன பார்க்குறோம்? எமர்ஜென்சியை கொண்டு வந்து நாட்டையே கெடுத்த காங்கிரஸுக்கு இங்கே 9-10 சீட்டு ஸ்டாலினால வருதுங்கிறதா நமக்கும் மோடிக்கும் வந்து கரிசனமாக இருக்குது. சீமான் வந்து தன்னுடைய வாக்காளர்கள், அதாவது கேண்டிடேட் வேட்பாளர்களை வந்து அறிவிக்கிற விதமே வந்து பாதிக்கு பாதி சராசரியான அந்த வேட்பாளர்கள்லாம் அறிவிக்கிறாரு. அதே போல் அவருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ 17க்கு வந்து அவர் முயற்சிக்கிறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த முயற்சிக்கெலாம் வந்து அவர் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறாருங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் பாஜகவை சேர்ந்த இந்துத்துவ ஆதரிக்கக்கூடிய சில கருத்து கணிப்பு ஆலோசகர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சீமானுடைய வாக்குகள் எல்லாம் விஜய்க்கு தானே போக போகுதுங்கிற ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க ஒரு பக்கம் ஸ்ட்ராட்டஜி பலமாக இருக்குன்னு சொல்லிட்டு. எது சார், எது ஸ்டாண்டர்ட் ஆக போகுது? விஜய் சீமானை ப்ளஸ் பண்ணிட்டாரு. விக்கிரவாண்டி களத்துக்குள்ள போலரைசேஷனுக்கு பயந்து விஜய் களத்துக்கு வராதது சீமானுக்கு ப்ளஸ்ஸு. அப்போ விஜய் வந்து ஒரு சந்தர்ப்பவாதி, கோலை கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா கோலத்தனமாக களத்துக்குள்ளே வரல. டாக்டர் ராமதாஸை கண்டு களத்துக்குள்ளே வரல. வன்னியர் பரையர் போலரைசேஷனை கண்டு பின்னங்கால் படைப்பட ஓடிட்டார். அவர் சாக்கு பூக்கு சொல்லலாம் 26ன்னு. அதில் காதில் பூ வச்ச பாண்டேயும் மற்றவங்களும் நம்பலாமே தவிர ரவீந்திர சாமி நம்பல. போலரைசேஷன் மீறி சீமான் களத்துக்குள்ளே நின்னாப்புல. உன்னையாடா அடிக்க சொன்னேன், பரையதானாடா அடிக்க சொன்னான்னு கேட்டாப்புல. பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு 5% இடஒதுக்கீடு உயர்த்தணும்னு சொல்கிறாப்புல. இப்போ அதுக்குள்ள லிஸ்ட்டை எனக்கு அனுப்பியிருக்கிறாரு. ப்ரியாரிட்டியில் இந்த கம்யூனிட்டிக்கு பரையர்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளருக்கும் பாதிப்புங்கிறாப்புல. இதை தன் படம் ஓடுறதுக்காக விஜய் வந்து பேசலை. இது தமிழர்களான பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு தெரியுமா தெரியாதாங்கிறத பீகாரி பிராமின் என் சகோதரர் ரங்கராஜ் பாண்டே ஒரு வீடியோ போடணும். ஏன்னா ஒரு பீகாரி பிராமின், தமிழ் பிராமணர்களுக்கு அது தெரியுது. ஒன்று, இது சீமானுக்கு சாதகமான இஷ்யூ. தமிழ்லேருந்து பிறந்தது தான் மலையாளம் கன்னடம் துளுன்னு சீமான் சொல்கிறாரு. படம் ஓடுறதுக்காக மலையாளி தெலுங்கர் கன்னடர்
படம் பார்க்கணுங்கிறதுக்காக ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானாவில், கேரளாவில் படம் ஒன்றுங்க விஜய் அதில் அரசியல் வியாபாரியாக பேசாமல் இருக்கிறாரு. அப்போ இதில் வந்து சீமான் ப்ளஸ் ஆகிறாரு. திமுக ஊழல், அண்ணா திமுக ஊழல்னு ஊழலை தெளிவாக இருக்கிறாரு. ஊழல் எதிர்ப்பு விஜய் அதிமுக ஊழலை பற்றி பேசாமல் இருக்கிறார். சந்தர்ப்பவாதி, அரசியல் வியாபாரின்னு அதை நிரூபிக்கிறார். சுமன் ஸ்ரீராமன் இதை பற்றி டீட்டெயிலாக பேசணும். கொடநாடு கொலையை பற்றி பேச மாட்டேங்கிறாரு. பொள்ளாச்சி பாலியல் இதை பற்றி பேசலை, தண்டனை ஆயிட்டு. தூத்துக்குடி துப்பாக்கி சூடை பற்றி பேச மாட்டேங்கிறாரு. அதிமுக ஊழல் அமைச்சர்களாம் கைது இல்லைன்னு பேச மாட்டேங்கிறாரு. இதெல்லாம் விஜயோட சந்தர்ப்பவாதம், அரசியல் வியாபாரிங்கிறதுக்கான இது மக்கள் மத்தியில் சீமான் நாம் தமிழர் பரப்புரையில் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. தெளிவாக இதில் சீமான் விஜயிலிருந்து மாறுபட்டு இருக்காருங்கிறது மக்கள் மத்தியில் தெளிவாக தெரியுது. இலவசங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாரு. சர்க்கார் படத்தில் இலவசங்களுக்கு எதிராக எல்லாம் தூக்கி உடைச்சவர் எடப்பாடி கூட சேர்ந்து ஒரு சந்தர்ப்பவாத வியாபார அரசியல் நடத்தணுங்கிறதுக்காக, ஊழல்வாதி எடப்பாடி கூட போய் வியாபார அரசியல் நடத்துங்கிறதுக்காக விஜய் வந்து இலவசங்களுக்கு ஆதரவாக பேசுகிறாரு. பெரியாரே மண்ணு, இது பெரியார் மண்ணு இல்லைன்னு சீமான் சொல்கிறாரு. திராவிட கட்சியோட கூட்டணி வைக்கணுங்கிறதுக்காக பெரியாரை தத்துவ தலைவரை ஏற்றுக்கிறாரு விஜய். அப்போ இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் மக்கள்கிட்ட வரும்போது ஏழை எளிய மக்கள் நலனில் அக்கறை கொண்டவர், கிளாஸ் டிஃபரன்ஸ் தெரிஞ்ச ஒரு சீமான் பனைமர தொழிலாளர்களுக்காக கிராமப்புற பொருளாதாரம் மேம்பட கல்லறுக்கக்கூடிய உரிமை வேணும்னு சீமான் போராட்டம் நடத்த போகிறாரு. விஜய் IMFL, திமுக, அதிமுக, மிடாஸு, SNJ இவங்களுக்கு ஆதரவாட்டு திமுக, அதிமுக இவங்களோட கூட்டணி வேணும்னு அந்த பாதையில் விஜய் இருக்கிறாரு. தென் மேய்ச்சல் நிலங்களை ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஆடு மாடுகளுக்கு, அந்த சமூக மக்களுக்கு, எல்லா சமூகங்களும் பண்ணுறாங்க அதை, அவங்களுக்கு வந்து உரிமை வேணும்னு சீமான் போராடுறாரு. எளிய மக்களுக்காக நின்று சீமான் போராடுறாரு. 2 பணக்கார டைரக்டருக்கு பிள்ளையான விஜய் இந்த எளிய மக்களின் நலன் எதையுமே புரியாதவராக இருக்கிறாரு. இந்த கம்பேரிசன் எல்லாமே கிளாரிட்டியோட 214 நிற்கிறாருங்கிறதும், ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் நின்று சீமான் அடித்து நிற்கிறாருங்கிறதும், விக்கிரவாண்டி களத்தில் நின்னாருங்கிறதும், ஈரோடு களத்தில் நிற்கிறாருங்கிறதும், கமலஹாசனையும் தினகரனையும் பலகீனப்படுத்தின மாதிரி சீமான் விஜயையும் பலகீனப்படுத்தி பெரிய அளவு வருவார். 17% வாக்கு உறுதியாக வருவார். ரங்கராஜ் பாண்டே நிம்மதியாக தூங்கலாம். வேற யாருங்க, வலதுசாரி JVC ஸ்ரீராம் நிம்மதியாக தூங்கலாம். கோலாகல சீனிவாஸ் நிம்மதியாக தூங்கலாம். யாரும் கவலைப்படாண்டாம். இந்த இஷ்யூவில் சொல்லி அடித்து ஹீரோவாக உறுதியாக கமலஹாசனையும் தினகரனையும் பலகீனப்படுத்தின மாதிரி விஜய் எல்லாம் சுஜிப்பி, லீடர்ஷிப்பே இல்லாதவர், துணிச்சலே இல்லாதவர், ஏழை மக்கள் நலனில் அக்கறையே இல்லாதது, சந்தர்ப்பவாதி, வியாபாரி, பச்சவந்தின்னு தெளிவாக சீமான் பலகீனப்படுத்திடுவார். ஒன்று சொல்கிறேன், தினகரனை எப்படி பலகீனப்படுத்தினார் தெரியுமா சீமான்? தினகரனுக்கே அது தெரியாது. ரெட்டலையும் உதயசூரனும் குக்கரில் வச்சு அவிச்சவர் RK நகரில். சாதாரண ஆளா? ஒரே வார்த்தை, சசிகலாவை சிறைச்சாலையில் கொல்ல சதி. அத்தனை சசிகலா அபிமானின்னு சொல்லிட்டான். சீமான் தான்பா சசிகலாவை சிறைச்சாலையில் கொல்ல சதின்னு சொல்கிறாப்புல, தினகரனே சொல்லலையேன்ட்டான். முடிஞ்சு போச்சு. இதுதான் சீமானுக்கும் மற்றவங்களுக்குள்ள வித்தியாசம். பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதம் இருக்குது, ஏன் தமிழ் இல்லை என்று கேட்குறாரு. புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அதிலே அவுட்டு. புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அந்த அளவு ஒரு சாமின்னு ரங்கராஜ் பாண்டேயே கெஞ்சி கூத்தாடக்கூடியவர். அவரா இந்த கேள்வியை கேட்டுற போகிறாரு? அப்போ அந்த துணிச்சலும் அதெல்லாம் இருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு அது இல்லைங்கிறது மக்களுக்கு தெரியுமில்ல. அடுத்து சீமான் என்ன ஸ்டாண்ட் எடுத்தார்? ராகுலும் வேண்டாம், மோடியும் வேண்டான்னாரு. எடப்பாடி அதே ஸ்டாண்டு தானே எடுத்தார். இப்போ எடப்பாடி அந்த ஸ்டாண்டில் இருக்கிறாரா? உறுதியாக தான் எடுத்த ஸ்டாண்டில் நிற்கிறாரா இல்லையா? SRM விழாவில் அண்ணாமலை அதுதானே சொன்னார். அண்ணா சீமான் எடுத்த ஸ்டாண்டில் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கக்கூடியவர்னு. அப்போ நிலைப்பாட்டை விட்டு மாறி போயிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. சீமான் நிலைப்பாட்டில் இருக்காருன்னு என்ன அன்பிற்குரிய தம்பி ரங்கராஜ் பாண்டே வீடியோ போடணுமா வேண்டாமா? அது மக்களுக்கு கொண்டு சேர்க்கணுமா வேண்டாமா? இவர் சேர்க்கலன்னா மக்களுக்கு அது போய் சேராதா? என்னை விட அதிக ரீச் உள்ளவர் தம்பி ரங்கராஜ் பாண்டே, அவரை விட அதிக சூப்பர் ஸ்டார் தம்பி சவுக்கு சங்கர். இந்த 2 தம்பிமாரையும் ஏன் சொல்கிறோம்னா, என்கிட்ட கிரெடிபிலிட்டி இருக்குது, உண்மை இருக்குது, நேர்மை இருக்குது, டேட்டா இருக்குது. இது சேரணும்னா இந்த தம்பிமார் பண்ணக்கூடிய தவறான இதுகளை நாம் சுட்டி காட்டி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் அதை சொல்கிறோம். மக்களுக்கு தெரிஞ்சது தான். நீர் பூத்த நெருப்பாக இருக்கதை நான் ரீகிண்டல் பண்ணி விடுறேன். அதனால் மக்களுக்கே தெரியும். 2024 தம்பி ரங்கராஜ் பாண்டே என்ன சொன்னார், வெப்பலையின் சூப்பர் ஸ்டார் இவர் சவுக்கு சங்கர் சொன்னார், ரவீந்திரன் துரைசாமி என்ன சொன்னார், 100க்கு 90 சொன்னது கிரெடிபிலிட்டியோட கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி. அதனால் சீமான் என்ன சொல்கிறான், எதை வச்சு ஓட்டு வரும்னு சொல்கிறாப்புல. விஜய் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய ப்ளஸ். கொங்குல வந்து இப்போ செந்தில் பாலாஜியுடைய நிலைமை ரொம்ப ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிறதா தகவல்லாம் வருது. அதே போல் அந்த பகுதியில் கடந்த MP தேர்தலில் அதிகமான வாக்கு சதவீதத்தை கொண்டு அண்ணாமலை வந்து கோயம்புத்தூரில் வந்து கோவை தொகுதியில் MP வந்து போட்டிட்டு ஒரு பெரிய பவர்ஃபுல் அஜெண்டாவாக பிஜேபியோட பவர்ஃபுல்லாக அங்கே காமிச்சிட்டாரு. இப்போ இந்த கொங்குடைய இந்த வாக்கு சதவீதங்கள் எப்படி சார் டிஃபரன்ஸ் ஆகும்? எனக்கு முதல்ல 11.4% அண்ணாமலை ஓட்டுக்குள்ளே சீட்டு எடப்பாடிக்கிட்ட ஏமாறாமல் வாங்கணும். அதுதான் மெயின். PMOக்கும் அதை எழுதிட்டேன்.
அண்ணாமலைட்டையும் அதை நான் பேசிட்டேன். அண்ணாமலையும் அவருக்கு ஓட்டு வீணாக போகிறது அவர் விரும்ப மாட்டார். நயினாரும் அவர் தலைவராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவர் சாதிக்கிறது தான் பார்ப்பார். இது எனக்கு முதல்ல நடந்தாகணும். இதை வச்சு தான் நான் அடுத்தால சொல்ல முடியும். ஸோ இந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னா அந்த ஓட்டுக்குள்ளே சீட்டை எடப்பாடிக்கிட்ட வாங்கி ஆகணும். அதில் தான் நான் இருக்கிறேன். இல்லை, அந்த சீட்டை பற்றி நீங்கள் சொல்லியிருப்பீங்களா? கண்டிப்பாக அதுதான் நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ மோடி இதில் 10% வாக்குக்கு மேலே 2026 பாஜக எடுக்கலைன்னா ஓட் பர்சன்டேஜ் இவ்வளோ வரணும். சீட் கண்ணு நல்லா இருக்குன்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. அது வேற விஷயம். 29 எடப்பாடி ஏமாத்திடுவார். அதுதான் நான் அலர்ட்டாக இருக்கணும். மோடி எடப்பாடிகிட்ட ஏமாந்துடக்கூடாதுங்களா நான் தெளிவாக இருக்கிறேன். மை மெயின் கன்சர்ன் இஸ் தட். ஓப்பனாக தான் சொல்கிறேன். இப்போ இன்னைக்கு இது என்ன விமர்சனம் பண்ணவங்கலாம் சசிகலா மேட்டரில் என்கிட்ட தோற்று ஓடினவங்க தானே. இல்லைன்னு உங்கள் மனச்சாட்சியோடு சொல்லுங்கள். 2021 இப்படி தானே வந்தீங்க. அப்போ சசிகலா இதாக இருந்தானே சொன்னீங்க. பேரெல்லாம் சொல்லணுமா? ஆடிட்டர் குருமூர்த்தி, என் மதிப்புக்கு மரியாதைக்குரிய சத்திரியன் குருமூர்த்தி, அவர் மோடியே பிரதமராக ப்ரொமோட் பண்ணவர். சாக்கடை நீர்னாலும் பயன்படுத்தினார். நான் மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸுக்குள்ளே சசிகலா வர முடியாதுன்னு. இல்லை கணேசன்ஜி புரோக்கர் மாதிரி நடராஜனை சசிகலாட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண வச்ச போனவர். ஹெச் ராஜா பொன்னார் எம்ஜிஆருக்கு பிறகு சசிகலா தான் பெரிய ஆளுன்னு சொன்னார். இன்னும் ரங்கராஜ் பாண்டே அரங்கம் ரெடி ஆகிட்டு என் தம்பியை இந்த அளவுக்கு ஒரு அந்தஸ்து கொடுத்துக்க போகிறது என் தம்பியை நான் பெருசாக மதித்து தான் சொல்கிறேன். ஏன்னா அவன் மேலே நான் ஐ லவ் என் பிரதர் ரங்கராஜ் பாண்டே. எங்க அவரை நான் ஹெச் ராஜா இல்லை கணேசன் குருமூர்த்தி வரிசையிலெல்லாம் தம்பியை வச்சு பேசுகிறேன். எல்லாமே இங்கே ரெடி ஆகிட்டுனார். என்ன ஆச்சு? டெல்லி ராஜகோபாலம் ஐயா, கோலாகல சீனிவாஸ், பூபேந்திர யாதவ் பார்த்துட்டாரு, நடராஜன் தினகரன் பார்த்துட்டாருன்னாரு. என்னங்க ஆச்சு? சசிகலா மோடி உள்ள ஸ்டேஜில் வர முடியாதுன்னு நடந்ததா இல்லையா? ஏன் அண்ணாமலை அவரே சசிகலா வரும்னு சொல்லும்போது நான் சன் தொலைக்காட்சியில் குணா நடந்ததில் அண்ணாமலை இதை மாற்றிக்குவாருன்னேன். அடுத்த நாளே அண்ணாமலை என்கிட்ட டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் தப்பாக போட்டிருக்குன்னு சொல்லி இது பண்ணார். ஏன்னா நாம் மோடிக்காக நிற்கிறோம், தெளிவாக நிற்கிறோம். எந்த காலத்திலையும் எவரையும் கஜோல் பண்ணி ஃப்ளாட்டர் பண்ணி சைக்கோபென்சி பண்ணி பதவிக்கெல்லாம் ஓடக்கூடியவங்க இல்லை. தாழ்நிலை நாடார் தொண்டை ரவீந்திரன் துரைசாமி. ஸோ மிஷினில் நம்ம கரெக்டாக நிற்போம், தெளிவாக நிற்போம். மோடி எடப்பாடிட்டு ஏமாந்துடக்கூடாது. இதுதான் எங்கள் இஷ்யூ. அதை பற்றி கவலைப்படாதவங்க யாருங்கிறது மோடிக்கும் தெரியும். அதை பற்றி கவலைப்படக்கூடியவன் அக்கறைப்படக்கூடியவன் ரவீந்திரன் துரைசாமிங்கிறதும் மோடிக்கு தெரியும். இவ்வளோ சிக்கலுக்கு மத்தியில் திமுக ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருப்பாங்கல்ல, அந்த ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். திமுக கம்ஃபர்டபுள் பொசிஷனில் தான் இருக்கிறாங்க. அதை நான் மறுக்க வரல. எங்களோட மெயின் கன்சர்ன் திமுகவால் காங்கிரஸ் 9-10 எம்பி இங்கே பண்ணிட்டு இருக்கானே, ஒன்றும் இல்லாதவன், கன்னியாகுமரி தொகுதி தவிர டெபாசிட் இல்லாதவனு இருக்குங்கிறதா எங்களோட மெயின் கன்சர்ன். காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலையன்ஸில் திமுக இருக்கனால திமுகவை எதிர்த்து தான் தீரணும். அதுவும் இந்த டீலிமிட்டேஷனில் திமுக பண்ணுறது பாஜகவுக்கு பெரிய பின்னடைவை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. டீலிமிட்டேஷனை பற்றி கரெக்ட் பொசிஷனை நான் மோடிக்கு சொல்லிட்டேன். ஆடிட்டர் குருமூர்த்தி கையில் கொடுத்துட்டேன். அன்னைக்கு ஃபயர் டீலிமிட்டேஷன் நடக்கலை. அதை மையமாக வச்சு இன்னைக்கு பாஜக கர்நாடகாவில் ஸ்வீப்பு, தெலுங்கானாவில் நல்ல பொசிஷனில் இருக்காங்க, ஒரிசாவில் நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க, தென் ஆந்திராவில் கூட்டணியோட நல்லா இருக்காங்க. தமிழ்நாட்டில் 2029 1-1 வந்தால் 20-25 சீட்டு வரும். கேரளாவில் 5 சீட்டு வரும். இப்படி வரக்கூடிய ஏரியாவில் இந்த மக்களுக்கு எதிராக டீலிமிட்டேஷனில் மோடி இருக்கிறாருன்னு ஒரு பெரிய சிக்கலையும் நெருக்கடியும் திமுக மோடி கொடுத்துட்டாப்புல. இதை நாங்கள் ஈஸியாக எடுக்க முடியாது. இந்த இடத்துக்குள்ளே இதை ஓவர் கம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலும் இருக்குது. ஸோ இதுதான் எங்கள் இஷ்யூக்குள்ளே ஸ்டாலின் தவறாக பண்ண ஒரு அரசியலாக நாங்கள் பார்க்குறோம். அதில் அவர் மும்மொழி திட்டம் சம்மந்தமாக கேஸ் போடுறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அது ஒரு இடத்துலையாவது லாபம் வரும், காங்கிரஸ் நஷ்டப்படும். இது நாங்கள் முந்தைய மாதிரி இல்லை. சவுத்தில் இப்போ நல்லா வளர்ந்தாச்சு மோடி. அந்த இடத்துக்குள்ளே பாதிப்பு எடுக்கக்கூடிய ஒரு விஷயம், பாஜக பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸ்டாலின் எடுத்திருக்கிறார். இட் இஸ் எ மேட்டர் ஆஃப் கன்சர்ன் ஃபார் பிஜேபி. இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி சார்.